வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். காரக்குழம்பு கூட சொல்லலாம். அதுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் கூட ஊற்றிக்கிங்க. இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை அதை வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டுடுங்க. அந்த ஈரம் போன பிறகு கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு தன்மைலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ வெண்டைக்காவை போட்டாச்சு. இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆனாலும் சரி, டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அப்போ தான் வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃப்ளேம் நிறையா வச்சோன்னா சீக்கிரம் மேலே மட்டுமே கருகிடும். அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நம்ம போடும்போது எவ்வளோ இந்த வானல் ஃபுல்லாக இருந்தது வெண்டைக்காய். இப்போ எப்படி வதங்கினோடனே எவ்வளோ கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான இது. இப்போ இறக்கி வச்சிடலாம். ஒரு பிளேட்டுக்கு கூட மாற்றிக்கிங்க. இப்போ வானல் கடாய் வச்சுக்கிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது நல்லெண்ணெய் இன்னும் ஆயில் இருக்கும், அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. வடகம் இருந்தால் வடகம் போட்டுங்க. இது நான் வீட்டிலே ரெடி பண்ண வடகம். வடகம் இல்லாதவங்க கொஞ்சம் கடுகு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டு பூண்டு ஒரு 10 பல், நல்லா எந்த அளவுக்கு பூண்டு உங்களுக்கு பிடிக்குமோ நிறையா கூட போட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இது கூடயே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா சால்ட்டு போட்டால் சீக்கிரம் வதங்கும், அதனால சால்ட்டு போட்டுக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயமும் அந்த பூண்டுனால நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் தக்காளி வெங்காயம் பூண்டு அது ரேட்டை பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுவேன். ரேட்டு அதிகமாக இருக்கிறப்போ தக்காளி பூண்டு வெங்காயம்லாம் கம்மியாக போட்டுப்பேன். ரேட்டு கம்மியாக வைக்கிறப்போ அதிகமாகவே போட்டுப்பேன். நிறையா பேர் நினச்சிருக்காங்க நம்ம நிறையா போட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. நம்மளுடைய கை பக்குவத்தில் தான் டேஸ்ட்டு இருக்குது. ஏன்னா எங்கள் பாட்டிலாம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம்லாம் போட்டுலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சாம்பார் எல்லாம் வைப்பாங்க. ரசம் கூட ஒரே தக்காளியை போட்டு தான் பிசைஞ்சு ரசம் வைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அதெல்லாம் எல்லா பொருளும் பார்த்து நிறையா போட்டாலும் டேஸ்ட் இல்லாமல் போயிடும் சில டிஷ்ஷெலாம். சிலதெல்லாம் அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிலாம் இல்லை. அதனால் நம்ம கை பக்குவத்தில் தான் இருக்குது. அதெல்லாம் நான் தக்காளிலாம் ரேட்டு கம்மியாக இருக்கும்போது, வெங்காயம் ரேட்டு கம்மியாக இருக்கும்போதெல்லாம் நிறையா யூஸ் பண்ணுவேன். ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னா கம்மி பண்ணிடுவேன். இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் கொஞ்சம் வச்சுட்டு நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், குழம்பு மிளகாத்தூள், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கின்னு இப்போ புளி கரைச்சல் வச்சுருக்கேன். புளி நல்லா நம்ம கைப்பிடி அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஊற்றிக்கலாம். புளி கரைச்சலை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா புளிக்குழம்புலாம் கொஞ்சம் நிறையவே வச்சிங்கன்னா கூட கெட்டு போகாது. அதனால் நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் நிறையாவே நான் வைக்கும்போது வச்சுட்டா ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புளியை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ லேசாக கொதி வந்தோடனே மூடி வச்சுடுங்க. தட்டு போட்டு மூடி வச்சுட்டு உடனே தட்டு போட்டு மூடினா பொங்கி வரும். அதனால் லேசாக கொதி வர டைமில்
மூடி வைங்க. இந்த லேசாக கொதிக்கிற டைம் இது. தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அப்பப்போ திறந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோடனே ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க. நம்ம வந்து வெண்டைக்காய்லாம் ஏற்கனவே வதக்கின தொட்டு சீக்கிரமே வெந்துடும். அந்த மிளகாத்தூளுடைய அந்த ஸ்மெல் போகிறதுக்காக தான் இப்போ கொதிக்க விட்டுருக்கோம். அவ்வளோதான், வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. தேங்க்யூ.